நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், உலகத்திலேயே ரொம்ப உயரமான மலைச்சிகரம் எவரெஸ்ட் தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, எவரெஸ்ட் அப்படின்ற பெயர் எப்படி வந்துச்சு? யாரு வச்சாங்க? அங்க என்ன கிணறு வச்சிருக்காங்க பேசியா 1865ஆம் ஆண்டு அந்த மலைக்கு அதிகாரப்பூர்வமா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது யாரோட பேர்னு தெரியுமா? சார் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படின்ற பிரிட்டிஷ் அதிகாரியோட பேர் தான். ஆனா இங்க தான் ஒரு சூப்பரான ஃபேக்ட் இருக்கு. இந்த ஜார்ஜ் எவரெஸ்ட் அந்த மலைக்கு போகவே இல்லை. அவருக்கு அந்த மலையோட காட்சி எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. அவனுக்கே தெரியாது. அதுவும் அந்த மலைக்கு உள்ளூர் மக்கள் ஆரம்பத்திலே பேர் வச்சிருந்தாங்க. திபெத்திய மொழியில அதுக்கு பெயர் சோமாலுங்மா, அதாவது பூமியின் தாய் தெய்வம். நேபாளத்துல கூட அதுக்கு சங்கர் மாதா அப்படின்னு சொன்னாங்க, அதாவது வானின் நெற்றி அப்படின்றதான் அதோட அர்த்தம். ஆனா பிரிட்டிஷ் அரசு அந்த ஜார்ஜ் எவரெஸ்டின் பேரையே உலக அளவில் அதிகாரப்பூர்வமா வச்சுட்டாங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அதனால இன்று வரைக்கும் உலகம் முழுக்க அந்த மலை மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்ற பேர்ல தான் பிரபலமா இருக்குது. என்ன கொடுமை சரவணனது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.